இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு 3:18 சிறுவன் ஒருவன் தான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் கண்டதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்றான். வாழ்க்கையின் தேவைகள் மட்டுமல்ல, ஆசைகள் யாவும் அத்தியாவசியமானவைகளே என்ற மனநிலையோடு இருந்தான். பிள்ளையின் தகப்பனாரோ அவன் கேட்டதெல்லாவற்றையும் வாங்கி கொடுக்காவிட்டாலும் அவனுடைய ஆசைகளை அவ்வப்போது நிறைவேற்றி வந்தார். சிறு பையன் இப்பொழுது வளர்ந்து இளைஞனான போதோ சிந்திக்க ஆரம்பித்தான். அப்பா, இந்த சாப்பாடு எனக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கூட ஆகாதது. இந்த பொருள் இப்போது நமக்கு எதற்கு? நம்முடைய வருமானத்திற்கு அப்பாற்பட்ட அனாவசியமான செலவு என்று கூறினான். தகப்பனின் மனதில் எத்தனை மகிழ்ச்சி! தன் பிள்ளையாண்டான் வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைகிறான், வாழ்விற்கு ஆரோக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறான் என்று. தனக்கு தேவையானவைகளையும் உபயோகமானவைகளையும் மட்டுமே தகப்பனிடம் இப்பொழுது அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். தன் மகனின் ஆசைகளை கூட சந்தித்து வந்த தகப்பனானவர் மகனின் ஆரோக்கியமான தெரிவுகளையும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானவைகளையும் அவன் கேட்கும்போது அதிக மகிழ்ச்சியோடு அவைகளை நிறைவேற்றுவார் அல்லவா? ஆம், எனக்கு அருமையானவர்களே, உலக பிரகாரமாக பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே முன்னேற்றத்தை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைவிட அதிகமாக நம்முடைய பரலோக தந்தையாகிய தேவன் நம் ஆத்துமாவிற்கு ஆரோக்கியமானவைகளை தெரிந்து கொள்ளும் போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் நம்மை சிருஷ்டித்தவராயிருந்தும் நித்திய வாழ்வடையும் வழியை காண்பித்து அந்த வழியாய் நாம் பரலோகத்தை சுதந்தரிக்கும் வழியை நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவில் வளர அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ரட்சிக்கப்பட்ட தருணத்தில் இருந்து தொடங்கி நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு செயல்முறை இது. 2 பேதுரு 3:18 உள்ள செய்தி இதுதான். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள் என்பதுதான். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நம்மோடு வாழ்பவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நடமாடும் நிரூபங்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் அதை கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவருடைய வாழ்விலே தேவனோடு உள்ள சமாதானம் தங்கியிருந்தால் அவன் கிறிஸ்துவை தரித்தவனாக அவருடைய சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் குழந்தைகளாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்ற தாய் தகப்பன் குழந்தை சரியான நேரத்தில் பேச வேண்டும், சரியான நேரத்தில் நடக்க வேண்டும், ஓட வேண்டும், படிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்களோ, அதுபோல நம்முடைய பரம தகப்பனும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த அறிவில் தேறினவர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறார். கிருபையும் சமாதானமும் வேண்டுமென்றால் அனுதினமும் நாம் பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஆம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வசனத்தின்படி நீதிமான்களாய் வளர்ந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே வளரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாள்தோறும் ஒரு வளர்ச்சி ஆண்டவரே எல்லோருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும். அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீரூற்றடையில் உள்ள ஆண்டவரே, அப்பா, செடியை போல நாங்கள் செழித்து வளரத்தக்கதாக உங்கள் குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, ஓங்கி வளரக்கூடிய ஆண்டவரே, வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளரக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.